தமிழா வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். தாங்கள் தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றியும் வணக்கமும். நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ வந்து பார்த்துருக்கீங்க. அது ஃபுல் வீடியோவும் பார்த்துருக்கீங்க. ஆனால் மறந்து போய் சப்ஸ்கிரைப் பண்ணாத போயிட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு வந்து இன்னும் உற்சாகம் வரும். இன்னும் நிறையா நம்ம வீடியோக்கள் வந்து அடிக்கடி அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? நம்ம வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து இது வரைக்கும் 5 பார்த்துருக்கோம். நவுன், ப்ரொனவுன், வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ் பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து டிட்டர்மினர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டிட்டர்மினர்ஸில் என்ன சிறப்பம்சம்னா, இதை பற்றி நிறைய பேர் வந்து தனியாக சொல்ல மாட்டாங்க. இந்த கிளாஸிஃபிகேஷன் என்ன காரணம்னா, 1960 வரைக்கும் 1960 வரைக்கும் திஸ் வாஸ் இக்னோர்டு. சரிங்களா? அதுக்கு பிறகுதான் வந்து நிறையா ஆங்கிலத்திலையும் சயின்டிஸ்ட் இருக்காங்க. நிறைய பேர் வந்து பிஹெச்டி முடிச்சுட்டு முனைவர் பட்டம் வாங்கிட்டு அதில் ஆராய்ச்சி பண்ணிட்டு அதில் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இருக்காங்க. சரிங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, 1960க்கு பிறகு டிட்டர்மினர்ஸ்ங்கிற ஒரு கிளாஸிஃபிகேஷன் வந்து புதுசாக கொண்டு வராங்க. அதில் வந்து நிறையா கேட்டகரி உள்ள வருது. இந்த டிட்டர்மினர்ஸ்ங்கிற வேர்ட்ஸ் என்னன்னா, டிட்டர்மினர்ஸ் ஆர் த வேர்ட்ஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் நவுன்ஸ் டு சிக்னிஃபை ஆர் டு இண்டிகேட் அப்படிங்கிறத தான் கொண்டு வருது. சரிங்களா? நமக்கு வந்து பல வகையில் இந்த டிட்டர்மினர்ஸ் இருக்குது. அது என்னென்னு ஒரு 7 வகை இருக்குது மொத்தமாக. அதை ஃபுல்லாக பார்த்தோம்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போவோம். இதை எங்கெங்கே பயன்படுத்துகிறோம்னு. நம்ம அன்றாடம் பயன்படுத்திட்டு இருக்கோம். இதை பயன்படுத்தாமல் நம்ம ஆங்கிலம் எழுத முடியாது. ஆனால் அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் சொல்ல வரேன். வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இந்த சொன்ன 7 வகையில் முதல்ல வந்து என்னென்னா டெஃபினட் ஆர்டிக்கிள். நம்ம ஆர்டிகல்ஸ் படிச்சிருப்போம், ஆனால் அதை டிட்டர்மினர்ஸ் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அதுக்காக தான் இந்த விவரத்தை சொல்றேன் உங்கள்கிட்ட. டெஃபினட் ஆர்டிகிள் த ஃபார்மர் இஸ் வாட்டரிங் த பிளான்ட்ஸ். இங்கேயும் த இருக்கு, அங்கேயும் த இருக்கு. இப்போ இந்த தேன்னு சொல்றதா இல்லை தீன்னு சொல்றதான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். தேவுக்கு பிறகு வேர்ட்ஸ் வந்து வவல்ஸ்ல ஆரம்பிச்சுன்னா AEIOU இதில் ஆரம்பிச்சதுன்னா தீன்னு சொல்லுவோம். தி எலஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்ப த ஃபார்மர் இஸ் வாட்டரிங் த பிளான்ட்ஸ். இது வந்து டெஃபினட் ஆர்டிகல். அப்படின்னா டெஃபினட்னா குறிப்பிட்டு நம்ம சொல்றோம். அது அடுத்து வந்து இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ். அண்ட் இது வந்து ஏன்னு சொல்றதா அப்படின்னு குழப்பம் வரும். போய் நீங்களும் வந்து கூகுளில் டிக்ஷனரிக்கு அடிச்சு பாருங்க. ஆன்னு சொல்றது சரியா இருக்கும். அண்ட் ஐ மெட் a person, he had an umbrella. நான் ஒருத்தர் பார்த்தேன், ஒரு நபரை பார்த்தேன், அவர் வந்து கொடை வச்சிருந்தாரு. சரிங்களா? அப்ப ஐ மெட் a person. அந்த பர்சன் யாருங்கிறது நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல. ஆனா இங்க தங்கிறது த ஃபார்மர்னா அந்த பர்டிகுலர் ஃபார்மர்னு சொல்றோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுதான் முக்கியமானது. அது இப்போ குறிப்பிடப்படாமன்னு அர்த்தம். அவர் ஒரு கொடை வச்சிருந்தார், நான் ஒரு ஆளை பார்த்தேன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான். அடுத்து வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினர்ஸ். டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னா குறிப்பிட்டு இது அது அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு பேர் தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்றது. நம்ம வந்து ஆட்காட்டி வரணுமோ இல்லையா? அப்போ குறிப்பிட்டு ஒரு இதை சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினர்ஸ். அது நிறைய இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு திஸ், தட், தீஸ், தோஸ். இது அது அது இது ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதை ஞாபகம் வச்சுங்க, மறக்க மாட்டீங்க. திஸ், தட், தீஸ், தோஸ். அது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா these are my childhood friends. these are my childhood friends. இவங்கெல்லாம் என்னுடைய குழந்தை பருவ நண்பர்கள், இல்ல சிறிய வயது நண்பர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதை இது 3வது டைப். 4வது என்னன்னா பொசசிவ் டிட்டர்மினர்ஸ். இந்த பொசசிவ்ங்கிறது நிறைய இடத்துல வரும் உங்களுக்கு. பொசசிவ் ப்ரோனவுன் இருக்கு, பொசசிவ் டிட்டர்மினர்ஸ் இருக்கு. பொசசிவ்னா உடையன்னு சொல்றோம்ல, அது என்னுடையது, இது அவனுடையது அப்படின்னு நமக்கு உரித்தாக்கிக்கிறோம்ல நமக்குள்ள, அந்த இதான் வந்து இந்த பொசசிவ்ங்கிற வேர்டுக்கு அர்த்தம். இதுல என்ன பாத்தீங்கன்னா ஹிஸ், ஹர், மை, தர், இட்ஸ், இன்னும் நிறைய இருக்கு. நீங்க சொல்லிட்டே போலாம். என்னுடைய, அவனுடைய, நம்முடைய, அவர்களுடைய, உங்களுடைய அப்படிலாம் சொல்றோம்ல, அதுதான் அது. அதுக்கு இந்த பொசசிவ்ங்கிற வார்த்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே நான் ஒரு உதாரணத்துல சொல்றேன். ஒரு கணவன் மனைவி இருக்கும்போது ஒரு மனைவி வந்து கணவன் மேல ரொம்ப பொசசிவா இருப்பாங்க, இல்ல ஒரு தாய் வந்து குழந்தையோட பொசசிவா இருப்பாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க. அப்ப அந்த உடையங்கிற வார்த்தை உங்களுக்கு வந்துடணும். இது நம்முடையதா ஆக்கிக்கணும், அவர்களுடையதா ஆக்கிக்கணும். அதுக்கு பேர் தான் வந்து உடையன்னு அர்த்தம். அந்த பொசசிவ்ங்கிறத போட்டுக்கணும். சரிங்களா? இதுல வந்து ஒரு உங்களுக்கு உதாரணம் பார்த்தோம்னா இட் இஸ் நாட் யுவர் ஃபால்ட். இது உன்னுடைய தவறு இல்லை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இன்னும் அடுத்த ஒரு 3 டைப் இருக்கு, அதையும் பார்க்கலாம். இப்ப அடுத்தது வந்து நம்ம 5வது வந்து குவான்டிஃபயர்ஸ். இந்த குவான்டிஃபயர்ஸ்னா அளவு சொல்றது. அளவு சொல்லும்போது a few, a little, some, a lot of. இந்த a lot ofங்கிறது மெனி அல்ல மச்னு கூட சொல்லிக்கலாம், அது தப்பு இல்லது. இதுல வந்து நிறைய ஒரு குவான்டிட்டி சொல்றது தான் இந்த குவான்டிஃபயர்ஸ்ங்கிறது. அப்ப எவ்வளவு அளவு அப்படின்னு சொல்றோமா இல்லையா, அதுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா a lot of people are here. இங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றது. இந்த a lot ofங்கிறதுக்கு பதிலா இன்னொன்னு சொல்லலாம், lots of peopleன்னு சொல்லலாம். பட் அது வந்து இன்ஃபார்மலா சொல்றாங்க. இதுதான் வந்து ரொம்ப ஃபார்மல். சரிங்களா? a lot of people are here. அது மாதிரி நீங்க எதுனா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது நம்பர்ஸ். இப்போ வந்து நம்ம நம்பரை ஸ்பெசிஃபை பண்றோம். இது வந்து 1 2 3 4 இது மாதிரிலாம் நம்பர் சொல்றோம். 1000 1000லாம் சொல்றோம். அடுத்தது வந்து நம்ம வந்து போட்டு சொல்லுவோம், இத். அப்ப 6th 7th 8th இது மாதிரி சொல்ற மாதிரி. இதுக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப இந்த 1 2 3 4லாம் சொல்றதுக்கு போது கார்டினல், CAR, கார்டினல். ஓகேங்களா? இப்ப இந்த 6th 7th 8th இது மாதிரிலாம் சொல்றோம். அப்ப வந்து வதுன்னு வரும். வதுன்னா என்னன்னா 1வது 2வது 3வது அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து
நம்ம தமிழக முதலமைச்சர் இருக்காரு, இல்லை வந்து இந்தியாவுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்கிறோம், நம்ம வந்து முதன்மை மந்திரி இங்கே அமெரிக்காவில் பிரசிடென்ட் இருக்காங்க. இதுமாதிரி சொல்லும்போது அவங்க எத்தனாவது பிரசிடென்ட்டு இல்லை எத்தனாவது பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறோம்ல, அதுக்கெல்லாம் வந்து இந்த ஆர்டினல்னு சொல்கிறோம். சரிங்களா? அது வந்து போட்டு டிஹெச் போட்டிங்கன்னா அது பேர் ஆர்டினல், இல்லைன்னா நார்மலாக நம்பர் சொன்னீங்கன்னா அது பேர் கார்டினல். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, ராகுல் பாட் 3 boxes ஆஃப் ஆரஞ்சஸ். அப்போ இந்த 3ங்கிறது நம்ம வந்து நம்பர் சொல்ல போகிறோம். அதேமாதிரி நீங்கள் வந்து போட்டும் சொல்லலாம். அப்படின்னா ஹி இஸ் கோயிங் டு த தேர்ட் கிரேட்னு சொல்கிறோம் இல்லையா? அதுமாதிரி சொல்லிக்கலாம். இப்போ இந்த குவான்டிஃபை எவ்வளோன்னு முடிஞ்சா அடுத்த நம்பரும் பார்த்தாச்சுங்களா? மூணாவது 7வது வந்து என்னன்னா இன்டராகேட்டிவ் டிட்டர்மினர்ஸ். இன்டராகேட்டிவ் அப்படின்னா இன்டராகேஷனா கொஸ்டின், கேள்வி கேட்கறது, அதான் வந்து இன்டராகேட்னு சொல்றது. அதுல டிட்டர்மினர்ஸ் அப்ப என்னன்னா விச், வாட், ஹூஸ். இந்த இது வந்து எல்லா இடத்துலயுமே நீங்க வந்து இந்த விச், வாட், ஹூஸ்ங்கிறத டிட்டர்மினர்ஸா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து கொஸ்டின் மார்க்ஸ், கொஸ்டின் வார்த்தை இல்லையா, கேள்வி வார்த்தை. அப்ப அது வந்து எப்படி பயன்படுத்தணும்னா இந்த இடத்துல தான் நீங்க இப்படிதான் பயன்படுத்தணும். ஓகே, ஹூஸ் பென் இஸ் திஸ். அப்ப ஹூஸ் பென் நல்லா ஞாபகம். முதல்ல என்ன சொன்னா டிட்டர்மினர்ஸ் எங்க யூஸ் பண்ணணும்னு சொன்னா அந்த வார்த்தை வந்து நவுனுக்கு முன்னாடி வரும், இல்ல நவுன் ஃப்ரேஸ்க்கு முன்னாடி வரும். சரிங்களா? இல்லைன்னா அட்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வரும். பெரும்பாலும் கிட்டத்தட்ட நீங்க 95% மேலே சொல்லலாம் அது வந்து இந்த நவுனுக்கு முன்னாடி இண்டிகேட் பண்றது தான் வருது, ஸ்பெசிஃபை பண்றதுக்கு, குவான்டிஃபை பண்றதுக்கு வருது. சரிங்களா? இப்போ ஹூஸ் பென் இஸ் திஸ், இது யாருடைய பென் அப்படிங்கிறது. வாட் இஸ் யுவர் நேம் அப்படி கேட்கும்போது இந்த வாட்டுங்கிறது வந்து இட்ஸ் நாட் டிட்டர்மினர். நல்லா ஞாபகம், இது மறக்க கூடாது நீங்க. சரிங்களா? அப்ப என்ன அர்த்தம்னா ஹூஸ் பென் அப்படிங்கிறதோ, விச் டீம் அப்படிங்கிறதோ, வாட் கைண்ட் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்றோம்ல, இதெல்லாம் கேட்கும்போது அந்த வாட், ஹூஸ், விச் இதுக்கு பிறகு இம்மீடியட்டா உங்களுக்கு நவுன் வந்துடணும். சரிங்களா? அப்படி இருந்ததுன்னா அது வந்து இன்டராகேட்டிவ் டிட்டர்மினர்ஸ். அப்ப கேள்வி வார்த்தைகள் இருக்குல்ல, அதுதான் இது. ஹூஸ் பென் இஸ் திஸ் அப்படிங்கிறது ஒண்ணு. ஐ டோன்ட் நோ விச் டீம் ஒன், எனக்கு தெரியாது எந்த டீம் ஜெயிச்சது தெரியாது. இப்போ இந்த இடத்துல மார்க் பண்றேன் பாருங்க, வாட் இஸ் ஹிஸ் நேம், இல்ல வாட்ஸ் ஹிஸ் நேம் அப்படி கேட்கலாம் நீங்க. அது வந்து இங்க வந்து இந்த வாட் வந்து டிட்டர்மினர் கிடையாது. இந்த இடத்துல வந்து வாட்டுங்கிறது நமக்கு வந்து ப்ரோனவுன்ல வந்துடும், கேள்வி வார்த்தையில் வந்துடும், இன்டராகேட்டிவ் ப்ரோனவுன்ல வந்துடும். சரிங்களா? அதுதான் இந்த வாட். அப்ப என்ன அர்த்தம்னா வாட்டுக்கு பிறகு இங்க என்ன இருக்கு, வேர்ப் இருக்கு இல்லையா? இங்க வாட்டுக்கு பிறகு என்ன இருக்கு, விச்சுக்கு பிறகு டீம் இருக்கு, இங்க ஹூஸ்க்கு பிறகு பென் இருக்கு. அப்ப எல்லா இடத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா a lot of people noun. ராகுல் பாட் 3 boxes ஆஃப் ஆரஞ்சு. பாக்ஸ்ங்கிறது என்ன, நவுன். இங்க ஹூஸ் பென் நவுன். இங்க விச் டீம் நவுன். சரியா? அப்ப டிட்டர்மினர்ஸ் வந்து நீங்க வந்து கொஞ்சம் கிளாசிபிகேஷன் நிறைய இருக்கும். மற்றதெல்லாம் வந்து வேர்ப்ஸ்னா வேர்ப் மட்டும் பற்றி பேசுவோம். இந்த டிட்டர்மினர்ஸ்ங்கிறது நிறைய குரூப்பை சேர்த்து போட்டு இந்த கடையில் மிக்சர் வாங்கும்ல, அதுல 100 கிராம் 100 கிராம் எல்லாத்தையும் போட்டு கடைசியில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் போய் கொடுங்க 100 கிராம்ங்கிற மாதிரி. இது கொஞ்சம் கஷ்டமானது தான் நினைவில் வச்சுக்கிறது. பட் பை ப்ராக்டிஸ் இஸ் பாசிபிள். சரிங்களா? அதனால ஆங்கிலம் வந்து நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி தான். என்ன சொல்றோம், நம்ம சுமையா நினைக்காதீங்க, ஜாலியா வாங்க, கத்துட்டு போங்க, நான் இருக்கேன். சரிங்களா? அடுத்த வகுப்புல சந்திப்போம். இப்போ நீங்க பண்ண வேண்டியது என்ன, மறக்காம என்னுடைய இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா நீங்க கீழே போய் மறந்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க உறவுகள்கிட்ட சொல்லுங்க, உங்களை மாதிரி நண்பர்கள் இருப்பாங்க, மாணவர்கள் நண்பர்கள், அவங்கள்ட்ட சொல்லுங்க. சரிங்களா? அடுத்த காணொலியில் சந்திப்போம். மிக்க நன்றி.